இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். வெறுமனவே இந்த அரசியல் பேச்சை அல்லது மக்களை எங்களுடைய பகுதியிலே வந்து தொழிலில் ஈடுபடுவதற்கு தமிழ்நாட்டு மீனவர்களை செல்லாது தடுப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களுடைய வீரம் விளைந்த வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்து நின்று 2017 ஆண்டு 11 இலக்க இழுவமடி சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வீரம் செறிந்த எங்களுடைய வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்திருந்து மக்கள் முன்னிலே பொய் கூறி சென்ற ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். நாங்கள் தமிழர்கள் வன்முறையையோ அல்லது வன்முறையை விரும்பாத ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களை ஏமாற்றுவோம் என்று இந்த கூறுவது அதுவும் யாழ்ப்பாணத்திலே இல்ல, எங்களுடைய வீரம் விளைஞ்ச மண்ணில் நின்று உழுவமடியை நிப்பாட்டுவேன், நான் சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வீராப்பு பேசின அங்க பிறந்த மண்ணிலே நாங்கள் செய்த பாவத்திலே உங்களை கடற்றொழில் அமைச்சராக்கி வடக்குக்கு அனுப்பி இருக்கிறார் ஜனாதிபதி. அந்த பாவத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். உங்களுக்கு விட்டாலும் உங்களுக்கு வெறும் ஒரு அமைச்சு பதவியும் ஒரு காரும் கிடைச்சால் நீங்கள் கடற்தொழில் அமைச்சர் என்று பூலோகம் சுத்துறது போல் உலக நாட்டுக்கும் சுத்துகிறீர்கள். கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே குறிப்பாக நான் சொல்வது, கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே முன்னாள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளாஸ் தேவானந்தா அவர்கள் மீனவ மக்களுடைய குரலையும் அல்லது ஜனநாயகத்தின் குரலையும் செவிசாய்ச்சிருக்கிறார் என்று இந்த 1.5 வருட ஆட்சியிலே நாங்கள் புரிந்து கொண்ட விஷயமாக இருக்கிறது. மறைமுகமாக அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதே கடற்தொழில் அமைச்சர் இதைத்தான நீ செய்கிறாய். டக்ளாஸ் தேவானந்தா அமைச்சர் வெளிப்படையாக செய்தார். நீங்கள் திருட்டுத்தனமான இவர் மக்கள் ஓட்ட வாக்குல வந்திருந்தால் நாங்கள் இவரை கேட்கிறதுல நியாயம் இருக்கு. போடாத தேசிய பட்டியலில் வந்தவருக்கு ஒன்று கடல் தொழிலை பற்றி தெரியணும் அல்லது இவருக்கு ஆலோசனை வழங்குறதுல கடற்தொழிலாளர் சார்ந்தவர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும். இது ரெண்டுமே ஒன்றும் இல்லை. ஒன்று கடற்தொழில் இல்ல, கடற்தொழிலை பற்றி தெரியாது. இன்றைய தினம் தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 50,000 குடும்பங்களை பிரதிநிதிப்படுத்திய 2 லட்சம் மக்கள் சார்பான கோரிக்கையை புதிதாக பதவியேற்றிருக்கும் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கான வேண்டுகோளாக இருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ராமேஸ்வரம், காரைக்கால், தொண்டி, நாகப்பட்டினம் போன்ற பிரதேசங்களிலே இருந்து சட்டவிரோத இழுவமடி தொழிலை எமது கடற்பகுதியிலே வந்து தொடர்ந்து தொழில் செய்து வருவதனால் எங்களுடைய வாழ்வாதாரமும் அளிக்கப்பட்டு தொழிலும் சேதமாக்கப்பட்டு வலை உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டு நாங்கள் வாழ முடியாத ஒரு இக்கட்டான நிலையிலே தமிழ்நாட்டு மீனவர்களால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் தாங்கள் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற சந்தர்ப்பத்திலே வடக்கு கடற்றொழில் சமூகமும் கடற்றொழிலாளர்களும் எங்களுடைய கடலிலே எங்களுடைய பகுதியிலே சுதந்திரமாக கடற்றொழிலே ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பகுதிக்குள்ளே வராமல் இருப்பதற்குரிய ஆவணையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதே நேரம் கடந்த காலங்களிலே முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட நாங்கள் வடக்கு கடற்றொழில் சமூகம் தொடர்ந்து கோரிக்கை விட்ட பொழுது கூட அவர் வெறுமனவே மீண்டும் எங்களுடைய எல்லைக்குள் எங்களுடைய கரைக்குள் அத்துமீறி தொழிலாளர்களை செல்வதற்கு தமிழ்நாட்டில் இருந்து பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தவர். எனவேதான் நீங்கள் கடிதம் எழுதுவதை மத்திய அரசுக்கு நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டிலே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பான இந்த இழுவமடி தொழிலை தமிழ்நாட்டில் நிறுத்துவதோடு எங்களுடைய இலங்கை சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள், குறிப்பாக சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதிக்குள் அத்துமீறி முறையற்ற தொழிலோடு இழுவைமடி படகுகள் வராததை நிறுத்தி தர வேண்டும் என்று உங்களுடைய பதவியேற்பு நாளிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் உங்களிடம் கோரிக்கை விடுகிறது. இதை நீங்கள் கரிசனை கொள்ள வேண்டும், கரிசனை எடுக்க வேண்டும். வெறுமனவே எங்களுடைய இறையாண்மைக்கு எங்களுக்கு சொந்தமான கச்சதீவு தொடர்பாக நீங்கள் கடந்த காலங்களிலே அரசியலுக்காக பேசினீர்கள். அது அரசியல் பேச்சு என்று நாங்கள் நன்கறிவோம். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். வெறுமனவே
இந்த அரசியல் பேச்சை அல்லது மக்களை எங்களுடைய பகுதியிலே வந்து தொழிலில் ஈடுபடுவதற்கு தமிழ்நாட்டு மீனவர்களை செல்லாது தடுப்பதற்குரிய நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய நாளிலே 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 10ஆம் திகதி நீங்கள் பதவியேற்ற நாளிலே இருந்து உங்களிடம் நாங்கள் கேட்பது, எங்களுக்கு உதவி செய்ய வேணாம், எங்களுக்கு ஆதரவு தர வேணாம், உங்களுடைய மீனவரை எங்களுடைய தொழிலுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான விடயங்களோடு இலங்கையினுடைய இறையாண்மை எல்லையான சீ ஆஃப் ஸ்ரீலங்காவிற்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும். தற்பொழுது அது தடைக்காலமாக இருக்கின்றது. அந்த தடைக்காலம் நிறைவடைந்தாலும் எங்களுடைய பகுதிக்கு வராமல் அந்த மீனவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கின்ற ரீதியிலே நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்திய 2 லட்சம் மக்கள் சார்பான இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வழிநடத்துகின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளையும் நாங்கள் எங்களுடைய கடலிலே சுதந்திரமாக எங்களுடைய பகுதியிலே நாங்கள் தொழில் செய்வதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் இடையூறு செய்யாது தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சரும் இருக்கின்ற ரீதியிலே நாங்கள் தெளிவாகவும் தயவாகவும் மாண்புமிகு முதலமைச்சரை பதவியேற்ற கையோடு வேண்டுகின்றோம். இதையும் அவர் கருத்தில் எடுப்பார். ஏற்கனவே அவர் சினிமாவில் இருந்து வந்தவர் போன்று இதையும் சினிமாவாக கருதாது ஒரு சமூகம், ஒரு குடிமக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனையாக அவர் கருத வேண்டும். கச்சைதீவு என்பது எங்களுக்கு இறமையுள்ள கடல் பகுதி, எங்களுடைய இறமையான பகுதி. அதனை நீங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய எல்லை சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எல்லையை தாண்ட விடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தயவாக கேட்டு நிற்கின்றோம். அடுத்த விடயம், வடமாகாணத்திலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்ற கையோடு ஜனாதிபதியாக எங்களுடைய வீரம் விளைந்த வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்து நின்று 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க இழுவமடி சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வீரம் செறிந்த எங்களுடைய வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்திருந்து மக்கள் முன்னிலே பொய் கூறி ஜனாதிபதியாகத்தான் இருக்கின்றார். இன்னும் ஒரு முறை இவர் வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்து எங்களுடைய வீரம் விளைஞ்ச மண்ணிலே வந்து நின்று பொய்யை கூறி எங்களை ஏமாத்திரத்திலே கடந்த காலங்களிலே கடத்தொழில் அமைச்சர் தான் அதை செய்து வந்தார் என்று பார்த்தால் ஜனாதிபதியும் பொய்யை கூறி வல்வெட்டித்துறை மண்ணிலே நின்று உள்ளூர் இழுவைமடி தொழிலை நிறுத்துவேன் என்று மார்தட்டி சென்ற ஜனாதிபதி இன்று 1.5 வருடங்கள் கடந்ததும் உங்களுடைய பேச்சு என்னவாச்சு? வீரம் விளைஞ்ச மண்ணிலே வைத்து தமிழர்களை ஏமாற்ற என்று நீங்கள் கருதுவீர்களா இருந்தால் எதிர்காலம் கடற்றொழில் சமூகம் அதற்கு தக்க பதிலடி வழங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு சொல்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் வன்முறையையோ அல்லது வன்முறையை விரும்பாத ஒரு சமூகமாக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் எங்களை ஏமாற்றுவோம் என்று இந்த கூறுவது அதுவும் யாழ்ப்பாணத்திலே இல்லை, எங்களுடைய வீரம் விளைஞ்ச மண்ணில் நின்று உழுவல்மடியை நிப்பாட்டுவேன், நான் சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வீராப்பு பேசின அனுரகுமார திசாநாயக்கா எங்கே? இன்றும் அதை கேட்டு கடத்தொழில் மக்கள் ஏமாந்திருக்கின்றார்கள். இந்த ஏமாற்றம் இனியும் தொடராது என்ற ஒரு செய்தியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காக்கு தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த கேள்வியாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களே, நீங்கள் கடற்றொழில் அமைச்சராக பொறுப்பேற்ற பிற்பாடு வடக்கு கடற்றொழில் சமூகம் உங்களை வேண்டிக் கொண்டது சட்டவிரோதமான முறையற்ற தொழில்களையும் இலங்கையின் அதி உயர் சபையான பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். நீங்கள் அதனை கருத்திலே கொள்ளாது அதேபோது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக இந்த தடை காலத்துக்கு இடையிலே ஒரு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு எங்களையும் எங்களை கடலையும் காப்பாற்றுங்கள் என்றால் நீங்கள் அதை செவிசாய்க்காம இருக்கிறீர்கள். நீங்கள் செவிசாய்க்க மாட்டீர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் பிறந்த மண்ணிலே நாங்கள் செய்த பாவத்திலே உங்களை கடற்றொழில் அமைச்சராக்கி வடக்குக்கு அனுப்பி இருக்கிறார் ஜனாதிபதி. அந்த பாவத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அந்த அனுபவத்தின் வழியால தான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்கிறோம். நாங்கள் செய்த பாவத்துக்கு நாங்கள்
நாங்களே எங்கட கண்ண குத்துற நிலைதான் இந்த கடத்தொழில் அமைச்சர் நிலையாக இருக்கிறது. அது உங்களை குறை சொல்லி மறையில்லை. இலங்கையினுடைய சட்ட திட்டங்களுக்கு அமைய கடத்தொழில் அமைச்சராக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மீனவராக குடிமக்களாக உங்களுக்கு விட்டாலும் உங்களுக்கு வரும் ஒரு அமைச்சு பதவியும் ஒரு காரும் கிடைத்தால் நீங்கள் கடத்தொழில் அமைச்சர் என்று பூலோகம் சுத்துறது போல் உலக நாட்டுக்கும் சுத்துகிறீர்கள். ஆனால் எங்களுக்கு வெக்கமாக இருக்கு. நாங்கள் பிறந்த மண்ணிலே எங்களுக்காக கடத்தொழில் அமைச்சராக இருந்து எந்த சேவையும் செய்யவில்லை. இந்த கடற்றொழில் தற்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனோடும் அல்லது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடும் ஒப்பிடும் போது கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே, குறிப்பாக நான் சொல்வது கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையிலே முன்னாள் கடற்றொழில் அமைச்சராக இருந்த டக்ளாஸ் தேவானந்தா அவர்கள் மீனவ மக்களுடைய குரலையும் அல்லது ஜனநாயகத்தின் குரலையும் செவிசாய்ச்சிருக்கிறார் என்று இந்த 1.5 வருட ஆட்சியிலே நாங்கள் புரிந்து கொண்ட விஷயமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அவர் மக்களின் குரலை செவிசாய்த்திருக்கின்றார் அல்லது மக்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்ச்சி கரிசனை எடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த கடத்தொழில் அமைச்சரும் இந்த அரசாங்கமும் எந்த செவியையும் சாய்க்கவில்லை. உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம், கடத்தொழிலாளர்களுக்காக புதிதாக கொண்டு வரப்பட்ட கடத்தொழிலாளர் திருத்த சட்டத்தை புதிய கடத்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளாஸ் தேவானந்தா கொண்டு வந்த போது முதலிலே எதிர்ப்பு தெரிவித்தது வடக்கு கடற்றொழில் சமூகம். அந்த எதிர்ப்பை அவர் செவிசாய்த்து பல சுற்று கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இது மக்களுக்கு பாதிப்பாக இருக்கிறது என்று அந்த சட்டத்தையே கிடப்புல போட்ட முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்தா அவர் செய்தது சரி அல்லது அவர் இருக்கும் போது சிலதை நாங்கள் சாதிக்க தவறிவிட்டோம் என்று உணர்கிற அளவுக்கு இப்போதைய கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகருடைய செயல்பாடு இருக்கிறது. அதே சட்டத்தை இந்த கடற்றொழில் அமைச்சர் ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற ஜேவிபி அரசாங்கம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அமைச்சரவையிலே நிறைவேற்றி இன்று வரையும் மக்களுக்கு வெளிப்படுத்தாமல் மறைமுகமாக அமைச்சரவையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதே கடத்தொழில் அமைச்சர் இதைத்தான் நீ செய்கிறாய். டக்ளாஸ் தேவானந்தா அமைச்சர் வெளிப்படையாக செய்தார். நீங்கள் திருட்டுத்தனமான மோசமான முறையிலே இன்று வரைக்கும் அமைச்சரவையிலே அங்கீகரிக்கப்பட்ட புதிய கடற்றொழில் சட்டம் தொடர்பாக எந்த ஒரு மீனவனுக்கோ எந்த ஒரு மாவட்ட திணைக்கள அதிகாரிக்கோ தெரியாது என்று நாங்கள் வெளிப்படையாக சொல்கின்றோம். அப்ப திருட்டுத்தனமான வேலையை செய்கின்ற சந்திரசேகரன் கடற்றொழில் அமைச்சரா அல்லது இவர் மக்கள் பிரதிநிதியா? இவர் மக்கள் ஓட்ட வாக்குல வந்திருந்தால் நாங்கள் இவரை கேட்கிறதுல நியாயம் இருக்கு. போடாத தேசிய பட்டியல்ல வந்தவருக்கு ஒன்று கடல் தொழிலை பற்றி தெரியணும் அல்லது இவருக்கு ஆலோசனை வழங்குறதுல கடற்தொழிலாளர் சார்ந்தவர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும். இது ரெண்டுமே ஒன்றுமில்லை. ஒன்று கடற்தொழில் இல்ல, கடற்தொழிலை பற்றி தெரியாது ஆலோசனை வழங்குறவர்கள் கடற்தொழிலாளர் இல்ல. அப்ப சும்மா ஒரு பேருக்கு பொம்மையாக வச்சுக்கொண்டு இந்த மறைமுகமான திட்டத்தை ஏன் இந்த சந்திரசேகர் அமைச்சரும் ஜேவிபி அரசாங்கமும் செய்யுது? இதை வெளிப்படுத்துங்கள், என்ன சட்டம் என்று. அன்றைக்கு கடற்தொழில் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்தா அதை வெளிப்படையாகத்தானே நிராகரிச்சிருந்தார். அன்று அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிய FAO என்று சொல்கின்ற உலக உணவு திட்டம் அன்று மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அதை நிறுத்துமாறு கடற்தொழில் அமைச்சரை கோரிய போது அவர்கள் ஜனநாயகத்தின்படி மக்களுக்கு விரோதமான எதையும் செய்ய மாட்டேன் என்று நிப்பாட்டி இருக்கின்றார்கள் அந்த புதிய கடற்தொழில் திருத்த சட்டத்தின் வழியிலே. ஆனால் இவர் மறைமுகமாக இவருக்கே தெரியாது, இப்போது இருக்கிற கடற்தொழில் அமைச்சருக்கே தெரியாது புதிய வரைவில் என்ன இருக்கு. இவர் வாசிச்சுக்கே மாட்டார், இவருக்கு தெரியவே மாட்டது. அப்படியான ஒரு அமைச்சரை வச்சுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கடற்தொழிலாளர்களை அழிக்கின்ற ஒரு செயல்பாட்டையும் கடலை விட்டு அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தும் 1.5 வருடமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்கிறது. நாங்கள் கேட்பது முதலிலே அபிவிருத்தி 2வது கட்டம். எங்களுடைய கடலிலே சூழலுக்கும் கடலுக்கும் பாதிப்பான சட்ட விரோதமான செயல்பாட்டை நிறுத்துங்கள். நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களை 2017ஆம் ஆண்டு இந்த இழுவமடி சட்டத்தை பாராளுமன்றத்திலே எங்களுடைய சமர்ப்பித்த போது ஜேவிபியின் இன்றைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் அவர்களும் இந்த சட்டத்தை ஆதரித்து பாராளுமன்றத்திலே பேசியிருந்தார். அப்போது ஆதரித்த விஜித கேரத் உள்பட ஜேவிபியினுடைய அமைச்சர்கள் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர்களாக வந்து தாங்கள்
தாங்கள் கொண்டு வந்த சட்டத்தையே குப்பையிலே போட்டுவிட்டு சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டு, தாங்கள் நினைத்ததை வடக்கு தமிழர் மீது சர்வாதிகார போக்கிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்படுகிறது. அதற்கு உதாரணம் புதிய கடத்தொழிலாளர் திருத்த சட்டம் மறைமுகமாக கொண்டு வந்து அமைச்சரவையிலே அங்கீகரித்து விட்டு, இரண்டாவது புத்தளத்துக்கு ஒரு நீதி, யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதி, புத்தளம் கல்பிட்டிக்கு ஒரு நீதி, வடமாகாணம் யாழ்ப்பாணம் மன்னாருக்கு ஒரு நீதியாக இந்த கடத்தொழில் அமைச்சும் இந்த ஜேவிபி அரசாங்கமும் செயல்படுகிறது. இதை வெளிப்படை இல்லை என்று சொல்லி மறப்பாரா சந்திரசேகரம்? அல்லது இது சந்திரசேகரருக்கு தெரியுமா என்று நாங்கள் கேட்கின்றோம். உண்மையிலே இந்த இலங்கை ஜனாதிபதி அவர்களே, நீங்களும் எங்களுடைய வீரம் விளைஞ்ச மண்ணிலே வந்து நின்று பச்சை பொய்யை சொல்லிட்டு போயிருக்கிறீர்கள். வல்வெட்டித்துறை மண்ணில் நின்று அதற்கு ஏதுவாக உங்களுடைய கடத்தொழிலே தெரியாத அமைச்சரை கடத்தொழில் அமைச்சராக வச்சுக்கொண்டு, கடல் என்ன நடக்குது, கடல் தொழில் சட்டங்கள் என்ன இருக்குன்னு தெரியாதவர் அமைச்சராக வச்சுக்கொண்டு எப்படி எங்களுடைய நாட்டில் அல்லது வடக்கில் கிழக்கில் இவர் அமைச்சர், இலங்கைக்கான அமைச்சர் இல்லத்தானே இவர். இலங்கைக்கான அமைச்சரை நாங்கள் தொடர்பு கொண்டோம். இலங்கைக்குரிய பிரதி கடத்தொழில் அமைச்சரை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் அவர் பதிலளிக்கவில்லை. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முறையிலே நாங்கள் இலங்கைக்குரிய கடத்தொழில் அமைச்சர் ரத்னகமையையும் தொடர்பு கொண்டோம். ஏனென்றால் இவர் வடக்குக்குரிய அமைச்சராகத்தான் நாங்கள் கருதுகிறோம், நாங்கள் பார்க்கின்றோம். இவருக்கு ஆலோசனை வழங்குறவருக்கும் கடத்தொழிலை பற்றி தெரியாது, கடத்தொழில் மக்களின் வேதனையும் தெரியாது, துன்பமும் தெரியாது. அன்று போராடிக்க எங்களோடு வீதியில் நின்று போராடும் போது சட்டம் இன்று தான் அமைச்சு பதவிக்கு வந்தோன்ன அதெல்லாம் காலிலே போட்டு மிதிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் ஜேவிபியும் கடத்தொழில் அமைச்சரை எங்களுக்கு அனுப்பி இருக்கு. எனவேதான் அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களே, நாங்களும் இறமையுள்ள நாட்டு குடிமக்கள், நாங்களும் இந்த இலங்கையிலே வடக்கு மாகாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற ஒரு இறமையுள்ள குடிமக்கள், எங்களுக்கு ஜனநாயகம் இல்லையா, உரிமை இல்லையா என்ற கேள்வியை மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வல்வெட்டித்துறை மண்ணிலே வந்து பொய் சொல்லி சென்ற அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கேட்கின்றோம். என்னத்தை சொன்னாலும் நீங்கள் இனி பொய் தான் சொல்ல போகிறீர்கள் என்று தெரியும். ஆனால் தெரிந்தாலும் நாங்கள் நாட்டின் ஜனாதிபதியாக பெரும்பான்மை மக்கள் உங்களை தெரிஞ்சு விட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டின் சட்டத்தின்படி நீங்கள் பொய் சொல்ல சொல்ல உங்களிடமே தான் கோரிக்கை விட வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே வடக்கு கடத்தொழில் சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகம் என்ற ரீதியிலே கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ்ப்பாணம் 2 லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கைகளை உங்களுக்கு முன்வைக்கின்றோம். நீங்கள் இதை கரிசனை காட்டுங்கள். எனவே FAO என்று சொல்லப்படுகின்ற உலக உணவு திட்டமே இந்த அரசாங்கத்துக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும் போது வடக்கிலே ஒரு சமூகம் 2 லட்சம் மக்கள் இலங்கையின் பெரும்பான்மை அரசாங்கங்களால் அழிக்கப்பட்டு கடலை விட்டு அந்நியப்படுத்துகிற செயல்பாட்டுக்கும் உலக உணவு திட்டமான FAOவும் துணை போகுது என்று எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏனென்றால் அந்த புதிய கடத்தொழில் திருத்த சட்டத்திற்கு உலக உணவு திட்டம் தான் நிதி அரசனை வழங்கியது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ற செய்தியையும் சொல்லி மீண்டும் ஒரு முறை நீங்கள் எங்களுடைய கருத்தை செவிசாய்க்காவிட்டாலும் நாங்கள் இலங்கை குடிமக்கள், நீங்கள் பெரும்பான்மை இனத்தினுடைய ஜனாதிபதி என்ற ரீதியிலே எங்களுடைய கருத்தை தொடர்ந்து நாங்கள் முன்வைப்போம். நீங்கள் எங்களை சுட்டாலும் பரவாயில்லை, எங்களை மிரட்டினாலும் பரவாயில்லை, எங்களுடைய மக்களுக்கான எங்களுடைய உரிமை கிடைக்கும் வரை எங்களுடைய குரல் ஓயாது என்ற செய்தியும் இன்றைய காலத்திலே முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்தாவோடு இந்நாள் கடற்தொழில் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற சந்திரசேகரனை ஒப்பிடும் போது கடற்தொழில் முன்னாள் அமைச்சர் டக்ளாஸ் தேவானந்தா கடற்தொழில் திருத்த சட்ட விஷயத்திலே மக்களின் குரலுக்கும் ஜனநாயகத்துக்கும் சாதகமாக செயல்பட்டுள்ளார் என்றதை தற்போதுதான் உணர்கின்றோம். நாங்கள் வாக்கு போடாத ஒரு ஆளை அமைச்சராக்கி எங்களை அளிக்கின்ற செயல்பாட்டுக்கு ஜேவிபி தேசிய மக்கள் அரசாங்கம் தொடர்வது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. நன்றி. இதே போன்றுதான் இன்று வடக்கிலே இருக்கின்ற 4 மாவட்ட கடத்தொழிலாளர்களுடைய நிலையும் இன்றைய நிலையிலே சட்டியிலே இருந்தது அடுப்புக்கு விழுந்தது போன்ற ஒரு நிலையிலே தான் முன்னைய அரசாங்கங்கள் அல்லது முன்னைய அமைச்சர் எங்களுக்கு ஆதரவாக செயல்படவில்லை அல்லது எங்களுடைய குரலை செவிசாய்க்கவில்லை என்று இன்னும் ஒரு அரசாங்கத்திற்கு நாங்கள் வாக்களித்தால் பெரும்பான்மையான கடத்தொழில் மக்கள் இன்று அது இன்றைய நிலையிலே அது மிக மோசமான பாதகமான ஒரு நிலையை இன்றைய அரசாங்கம் உருவாக்கி
உருவாக்கி இருப்பதாக எங்களுடைய கடற்றொழில் அமைச்சருக்கு தெரியப்படுகிறோம். அதாவது இன்றைய நிலையிலே முன்னைய நிலை மோசமாகி போய்விட்டது. இன்றைய நிலையில இருக்கிற அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை விட மோசமாக போய்விட்டதாக கடற்தொழில் சமூகம் இன்று உணர்கிறது. அதற்கு உதாரணமாகத்தான் ஒரு கடற்தொழில் திருத்த சட்டம் என்ற கொள்கையை அந்த அரசாங்கம் செவிசாய்ச்சது. இது நிறைவேற்றிவிட்டது. ஆகவேதான் நாங்கள் சொல்கின்றோம், இன்றைய நிலையை விட முன்னைய அரசாங்கம் பரவாயில்லை என்ற மனநிலையை கடற்தொழில் சமூகம் உணர தொடங்கிவிட்டது என்ற செய்தியை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறுகின்றோம்.